காலையில எழுந்து உங்க கிரிப்டோ வாலெட்டை திறக்கறீங்க. நேத்து வாங்கின 10 காயின் நீங்க எந்த ட்ரேடிங்கும் பண்ணாமலே இன்னைக்கு 12ஆ மாறி இருக்கு. ஆனா அதோட மொத்த டாலர் மதிப்பு ஒரு பைசா கூட மாறல. ம் ஆமா. இத கேக்குறப்போ எப்படிடான்னு ஒரு மேஜிக் மாதிரி தோணலாம். கண்டிப்பா எந்த ட்ரேடிங்கும் பண்ணாமலே எப்படி எண்ணிக்கை கூடுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அதான் இன்னைக்கு நம்ம விரிவான ஆலோசல்ல பார்க்க போறோம். ஒரிஜின் எல்ஜினஸ் ஆவணங்கள்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தொழில்நுட்பம். அதாவது இந்த ரீபேஸ் மெக்கானிசம் பத்தி தான் பேச போறோம். ரைட். இது மேஜிக் இல்ல. இது ஒரு சுத்தமான கணித விதி. இப்போ வழக்கமா ஒரு கிரிப்டோவோட விலைய நிலையா வைக்கணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய பணத்தை முடக்கி வைக்கணும். அதாவது பேக்கிங் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட், அதேதான். ஆனா இந்த ரீபேஸ் தொழில்நுட்பம் வேற ஒரு மாற்று வழிய காட்டுது. மூலதனத்தை முடக்காம அந்த நாணயத்தோட மொத்த சப்ளைய, அதாவது விநியோகத்தை நேரடியாகவே மாத்தி விலைய சரி செய்யுது. ஒரு நிமிஷம் இருங்க. எந்த ஒரு மனித குறுக்கீடும் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் என் வாலெட்ல இருக்கிற காயின் எண்ணிக்கையை தானாவே மாத்துமா? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, நிஜமாதான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆவணங்கள்ல இருக்கிற ஒரு உதாரணத்தை வச்சு பார்ப்போம். ZUR அப்படின்னு ஒரு அல்காரித்மிக் ஸ்டேபிள் காயின் இருக்கு. ஓ, அந்த தங்கம் டாலர்னு எந்த பேக்கப்பும் இல்லாத காயின் தானே? எக்ஸாக்ட்லி. எந்த நிஜ உலக சொத்தும் இல்லாம கம்ப்யூட்டர் கோட்ஸ் மூலமாவே விலைய நிலைநிறுத்துற நாணயம் இது. இதோட இலக்கு விலை 1 யூரோன்னு செட் பண்ணிருப்பாங்க. இப்போ சந்தையில தேவை அதிகமாயி விலை 1 யூரோவை தாண்டுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரீஃபேஸ் மெக்கானிசம் தானாக புது காயின்களை உருவாக்கும். அதாவது சப்ளை எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓஹோ, ஒரு பீட்சாவை இன்னும் பல துண்டுகளா வெட்டுற மாதிரி சொல்றீங்க. கரெக்ட், ரொம்ப சரியான உதாரணம். காயின் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதோட விலை தானாவே குறைஞ்சு திரும்பவும் 1 யூரோக்கே வந்துரும். ஒருவேளை விலை 1 யூரோவை விட குறைஞ்சா சந்தையில இருக்கிற காயின்களோட எண்ணிக்கைய அப்படியே சுருக்கிடும். அதாவது சப்ளை கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்றீங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். நெட்வொர்க்ல காயின் எண்ணிக்கை சுருங்கும் போது என் சொந்த வாலெட்ல இருக்கிற காயினும் காராம போயிடுமா? ஆமா. உங்க வாலெட்ல காயின் எண்ணிக்கை கண்டிப்பா குறையும். அப்போ எனக்கு நஷ்டம் தானே? நான் ஏன் இதை வாங்கணும்? இல்ல, அங்கதான் நீங்க கவனிக்கணும். எண்ணிக்கை குறையலாம், ஆனா சந்தையில அந்த நாணயத்துக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுறதால ஒரு காயினோட மதிப்பு உயரும். ஓ, அப்ப காயினோட மொத்த மதிப்பு மாறாது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. நெட்வொர்க்ல உங்ககிட்ட இருக்கிற மொத்த முதலீட்டோட மதிப்பு சதவீதம் அப்படியே பாதுகாக்கப்படும். அதாவது மார்க்கெட் கேப் பெர்சன்டேஜ் மாறாது. உங்க காயின் எண்ணிக்கை மாறினாலும் பணத்தோட ஒட்டுமொத்த மதிப்பு ஒண்ணுதான். சூப்பர். இப்போ நல்லா புரியுது. எண்ணிக்கை முக்கியம் இல்ல, அந்த மதிப்பு தான் முக்கியம். சரி, இடதுபுறம் திரும்புக. இந்த அடிப்படை விதிய ஆரிஜின் மாதிரி புதிய ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி பயன்படுத்துறாங்க? ஆரிஜின் திட்டத்துல பாத்தீங்கன்னா விலை கட்டுப்பாட்டுக்காக இந்த ரீபேஸ் மெக்கானிசத்தோட சேர்த்து பர்ன் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒன்றையும் பயன்படுத்துறாங்க. பர்ன் மெக்கானிசமா? அதாவது காயின்களை எரிக்கிறதா? ஆமா. காயினோட மதிப்பை உயர்த்தணும்னு நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு காயின்களை யாருமே எடுக்க முடியாத ஒரு அட்ரஸுக்கு அனுப்பி பெர்மனெண்டா அடிச்சிடுவாங்க. ஓஹோ, அப்படி எரிப்பதன் மூலமா மார்க்கெட்ல அதோட சப்ளையை குறைச்சு ஒரு செயற்கையான டிமாண்ட உருவாக்குறாங்க. கரெக்ட். இதனால நாணயத்தோட மதிப்பு எப்படி சொல்றது, இன்னும் உறுதியா பாதுகாக்கப்படுது. ரைட். ஆவணங்கள்ல ஒலிம்பஸ் டாவோ பத்தியும் ஒரு குறிப்பு இருந்துச்சு. அதுல OHM டோக்கன்களை ஸ்டேக்கிங் பண்றத பத்தி சொல்லியிருந்தாங்களே. சாதாரண பயனர்கள் ஏன் இதை செய்யணும்? ஆமா. ஒலிம்பஸ் டவுல பயனர்கள் அவங்க காயின்களை ஸ்டேக்கிங் பண்ணும்போது, அதாவது நெட்வொர்க் பாதுகாப்புக்காக கொஞ்ச காலம் முடக்கி வைக்கும்போது அவங்களுக்கு ரீபேஸ் ரிவார்டுகள் கொடுக்கப்படுது. ரீபேஸ் ரிவார்டுகள்னா புதுசா உருவாகிற காயின்களை லாபமா கொடுப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. அல்காரிதம் புது காயின்களை உருவாக்கும் போது அதை ஸ்டேக் பண்ணவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். இதனால விநியோகம் அதிகரிக்கிறப்போ ஏற்படுற பணவீக்கத்துல இருந்து அவங்க முதலீடு நீர்த்து போகாம பாதுகாக்கப்படுது. வாவ், அதாவது இன்ஃப்ளேஷன் வந்தாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கறாங்க. அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா உங்களுக்கான முக்கிய செய்தி இதுதான். ஒரு நாட்டுல சென்ட்ரல் பேங்க் பண்ற பணவீக்க கட்டுப்பாட்டை எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா ரொம்ப துல்லியமா நிர்வகிக்க முடிகிறது. உண்மையான விஷயம். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு பாருங்க. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலை முடிக்கிறப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. டிஜிட்டல் நாணயங்களோட பணவீக்கத்தை ஒரு அல்காரிதமால இவ்வளவு நேர்த்தியா எந்த மனித தவறுகளும் இல்லாம நிர்வகிக்க முடியுதுன்னா, சொல்லுங்க. எதிர்காலத்துல உலக நாடுகளோட சாதாரண காகித பணத்தையும் மனிதர்களுக்கு பதிலா இதே மாதிரி அல்காரிதம்களே நிர்வகிச்சா நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க.